பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். தோசைக்கல்ல வழக்கம் போல் காய வச்சுருக்காங்களே, என்ன தோசை தான் சுட போகிறாங்களோன்னு நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. தோசை இல்லை, வீட்டில் ஆள் இல்லை. அப்போ நம்ம என்னத்தை சாப்பிட? 4 நாளாக ஒரு 4 தரம் இந்த ஒரு பிரியாணி, ஒரு கதம்ப சாதம், ஒரு கருவாட்டு தொக்கு, இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கே இப்போ ஒரு 2 நாளாக படாத பாடுபட்டுட்டேன். இப்போ வீட்டில் ஆள் இல்லையா, அவங்களுக்காக செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை, அவங்களுக்காக செய்கிறது தான் நம்ம சாப்பிடணும். இப்போ ஆள் இல்லாததுனால நான் என்னென்ன வேணும், ஒரு 3 நாளைக்கு எனக்கு இங்கே வீட்டில் துணைக்கு ஆள் கிடையாதுங்கிறது ஒரு பக்கம். இப்போ சாப்பாட்டுக்கு நம்ம இஷ்டப்படி சாப்பிட்டுக்கலாம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கேன், தோசைக்கல் காஞ்சிருச்சா, காஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஊற்றுனா காஞ்சிருச்சு. இதில் நம்ம செய்யாத ஒன்று, இது வரைக்கும் நான் இது மாதிரிலாம் செஞ்சதில்லை. சரி, இது செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலண்டரை பார்த்துட்டு அப்புறம் இதை செய்கிறேன். நான் சின்ன பிள்ளையில் பட்டர்லாம் விற்கும் கடைகளில், பலசர கடையிலேயே பட்டர் விற்கும், ரொம்ப சீப்பாக விற்கும். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போவும் இந்த கேக்கில் ஆனால் இந்த கேக்கில் என்னமோ சொல்லுவாங்களா, ஐசிங் சுகரா, அதெல்லாம் நான் தவிர்த்துடுவேன். கேக்கு சாப்பிட வேண்டி இருந்து யாராவது கொடுத்தா, வீட்டில் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பிறந்தநாளும் கொடுத்தா, அந்த ஐசிங் சுகரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் இது பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவேன். இப்போ பாருங்கள், எல்லாமே இதாகிடுச்சு, வெந்திருக்கும். இது என்ன நல்லா அழகாக பிரெட், இது முட்டையை ஊற்றிட்டு அது மேலே போர்த்தன மாதிரியெல்லாம் சுட்டு எடுப்பாங்க. நான் ஏதோ இப்படி எடுத்திருக்கேன். இன்னும் கூட இருக்கு பாருங்க, கொஞ்சோண்டு ஒரு முட்டையில் கொஞ்சம் இருக்கு. ஒரு 2 பிரெட்டுக்கு தான் இது. நல்லா காஞ்சிருச்சு, நல்லா இதாகிடுச்சு, கலர் மாறிடுச்சு. அந்த முட்டைக்காக, கொஞ்சோண்டு முட்டைக்காக ஒரு தரம் போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அடுப்பு சிம்மை குறைக்கணும். அதை குறைக்காமல் நம்ம வாட்டுக்கு. சரி, அடுத்ததை நான் எப்படி பிரெட்டு சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வச்சுட்டு இதுதான் நம்மளோட எப்போவுமே. இன்றைக்கி தான் ப்ரெட்டில் போட்டு எடுத்திருக்கேன். இது இதுக்கு முன்னாடி இப்படி தான் சாப்பிடுவேன். ப்ரெட்டு சாப்பிடணுன்னா காலையில் சமைக்க முடியலன்னா நான் இப்படி தான் சாப்பிடுவேன். வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டோம்னா விக்கல் வராது. இல்லைன்னா வெறும் பிரெட்டு தொண்டையை அடைக்கும். நம்ம இப்படி பழம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல வயிறு ஃபுல்லான மாதிரியும் இருக்கும். நான் இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன். இப்போ இதை பிரட்டி போடணும்ல, இது ரொம்ப இப்போ கலர் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் இன்றைக்கி என்னோட காலை சாப்பாடு. நான் கோதுமை பிரெட்டு வாங்கிட்டு வைப்பான்னு சொன்னேன், அது இல்லைம்மான்னு சொல்லிவிட்டு இதை தான் வாங்கிட்டு வந்துச்சு. சரி, இருக்கிறத சாப்பிட்டு பொழுது ஒப்பேற்றுவோம். காரங்கீரம் மட்டும் சேர்த்துக்கிறாம எப்படியாவது இன்னைக்கு பொழுதை தள்ளிடலாம்.
இது வெந்துட்டதுனால இதை எடுத்துரும். இது ப்ரௌன் ஆகிட்டதுனால அதை எடுத்துட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் பழம் வச்சு பரட்டி போடணும்ல. பார்த்தீங்களா, இதுதான் முன்ன பின்ன செய்யணும். பழம் வச்சு சாப்பிட்றது வந்து சும்மா சாப்பிடுவேன், நான் ரோஸ்ட் பண்ண மாட்டேன். பழம் வச்சு சாப்பிட்றது சும்மா தான் அப்படியே அடுப்பில் தவாவில் போடாமல் சாப்பிட்ருவேன். அது நல்லாயிருக்கும். இன்றைக்கி தான் இப்படி இது பண்ணுறேன். இதுக்கு வந்து பட்டரு அது இதெல்லாம் ஊற்றிக்கிறது நமக்கு ஒத்து வராது. சின்ன பிள்ளையில சாப்பிட்ருக்கோன்னு சொன்னேன்ல, அவ்வளோதான். இப்போ எதுவும் கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், என்னென்னமோ மனநல மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்றதுனால ஏதாவது ஒரு அவசரம்னா வேறு ஏதாவது மாத்திரை சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது. அதுக்கு இதுக்கும் ஏதாவது செய்யுமோன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 6 பிரெட் ஆயிடுச்சு. 6 பிரெட்டு, கொஞ்சம் வாழைப்பழம், ஒரு முட்டை போதாதா? வேலையும் அதிகமாக இல்லை, கொஞ்சோண்டு பாத்திரம் இருக்குது, அவ்வளோதான். அதை விளக்கி எடுத்தால் வேலை முடிஞ்சிச்சு. வீட்டை சும்மா இருக்கிற நேரத்தில் வீட்டை கூட்டி மாப்பு போடுறதுனா போட்டுட்டு அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிடலாம். வேறு ஒன்றும் வேலை இல்லை. மத்தியானத்துக்கு எனக்கு ஈஸியான எந்த சாப்பாடோ, நல்ல உடம்புக்கு நல்லதோ, ரொம்ப காரம் இல்லாமல், ரொம்ப காரம் இல்லாமல், காரமே இல்லாமல் ஒரு ஏதாவது ஒரு சாப்பாடு. சரி, காலை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வர்றீங்களா சாப்பிட? வர்றதா இருந்தால் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுட்டு வந்துருங்க. லைக்கே இல்லாமல் என்னோடய சேனல் ரொம்ப கஷ்டப்படுது. அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். என்னோட இன்றைய காலை சாப்பாடு கற்பூரவள்ளி வாழைப்பழம். அதனால தான் எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஸ்தாலி கற்பூர வாழை இதுதான். செவ்வாழை அது என்னது, கேரளத்து பழம், நேந்திரத்துக்கு ராராங்கிற அந்த 2 பழமும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் டேஸ்ட் இருக்காததுனால நம்ம நாக்கை என்ன பண்ணணும், டேஸ்ட் எதிர்பார்க்குற நாக்கு என்ன பண்ணணும், சூடு போடணும். அப்போ இப்படி தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லலை. அப்புறம் வன்முறைன்னு சொல்லிடாதீங்க. அந்த 2 பழம் உடம்புக்கு நல்லது, ரொம்ப நல்லது. செவ்வாழைலாம் கர்ப்பப்பைக்கு வேண்டிய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் இல்லைங்கிறதுக்காக நான் வாங்க மாட்டேன், ஆனால் என் பையன் வாங்கிட்டு வந்து வைக்கும், சாப்பிடுவேன். அதெல்லாம் நீங்களும் அதெல்லாம் சாப்பிடுங்க. இப்போ என்னோடய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, காலை சாப்பாடு. இதில் 2 இதில் 2 ப்ரெட்டு, 6 ப்ரெட்டு. இதில் கொஞ்சம் வாழைப்பழம், இதில் கொஞ்சம் வாழைப்பழம், இதில் ஒரு முட்டை, அவ்வளோதான். காப்பி டீ எல்லாம் நிறுத்திட்டேன். 2 நாள் உடம்பு சரியில்லாமல் போனதும் காப்பி டீயை நிறுத்திட்டேன். சரி, வரீங்களா சாப்பிட? இல்லை வளன்னு பேசிகிட்டே இருப்பேன், வாங்க. காலையில் ப்ரெட்டு, ஆம்லெட்டு, அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு ப்ரெட் டோஸ்ட்டு பண்ணினதை பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சோறு வடித்து வச்சுருக்கேன். இது மத்தியானத்துக்கு அப்புறம் நைட்டுக்கு மிச்சம் இருந்தால் காலையில் கூட ஆயிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா, இந்த சோறு வடிக்கும்போது சோறு வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை ரொம்ப நேரம் நம்ம வச்சுருந்தோம்னாக்கா கெட்டி ஆயிரும். அதாவது சோறு குழஞ்சிருச்சுனாக்கா அந்த அந்த ஸ்டார்ச்சா அந்த இதுவும் அந்த சோறு கரைஞ்சி
வந்து அந்த தண்ணி வந்து கெட்டி ஆயிரும். அதனால நான் என்ன பண்ணேன், சோறு குழஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா நல்லா பொழுன்னு தான் இருக்குது. அது சோறு வடித்த உடனே அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன். அதனால அது கெட்டி ஆகாமல் அப்படியே இருக்குது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெறும் கஞ்சியாக குடிக்கும்போது வெறும் பச்சை தண்ணியை சுடுகஞ்சி தான் இப்போ நான் குடிக்க போகிறேன். பழைய கஞ்சினா கொஞ்சம் புளிப்போடு இருக்கும். சுடுகஞ்சிங்கிறதுனால இந்த வடித்த கஞ்சியும் சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வடிப்பாங்க. நான் வந்து உப்பு போடலை. ஆனால் வந்து உப்புள்ள ஒரு பொருளை இதுக்கு துணையாக தொட்டுக்கிற போகிறேன். அதனால் இந்த சோறை மட்டும் இதில் போட்டு அதோட இப்போ நான் செய்ய போகிற வெஞ்சனத்தோட தொட்டுக்கிற போகிறேன். என்ன வெஞ்சனம் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐரக்கருவாடு வறுவல். ஐரக்கருவாடை வறுத்து நான் இந்த கஞ்சிக்கு சாப்பிட போகிறேன். இப்போ மத்தியான சாப்பாடு இது. காலையில் வந்து ஒரு 9 மணி இருக்கும் நான் அந்த ப்ரெட்டு சாப்பிடும்போது. இப்போ மணி 2 ஆக போகுது. நான் வறுத்து எடுத்து முடிச்சதும் மணி 2 ஆயிரும். அப்புறமா சாப்பிட போகிறேன். இதுக்கு வந்து எண்ணெயை காய வச்சுருக்கேன். நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன்ல, வேறு ஒரு ஸ்பெஷலாலாம் எதுவும் கிடையாதுங்க. இப்போ இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்றேங்கிறத மட்டும்தான் நான் வீடியோவை எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சதில் வந்து இந்த கருவாடை வந்து அள்ளி போட்டு நான் வந்து முதல்ல கருவாடையே பார்த்தது கிடையாது. இந்த தரம் தான் ஒரு வாரம் முன்னாடி என் பையன் வாங்கிட்டு வந்துச்சு. மீன் வாங்கியிருக்கோம். அதை கழுவுறதுக்குள்ளே உயிரே போயிடும். கழுவ ஒரு மாதிரி சகதி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ வந்து இதுக்கு நான் வந்து கருவாடுலேயும் உப்பு போட போகிறதில்லை. ஏன்னா கருவாடு வந்து உப்பில் பிரட்டி உப்பு போட்டு தான் அதை ரெடி பண்ணுறாங்க. அதனால் வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உப்பு ஜாஸ்தியானால் யாருக்குமே பிளட்டில் ரத்தத்தில் உப்பு அதிகமான கால் வீக்கம் கொடுக்கும். அது நல்லது கிடையாது. உப்பு அதிகமானால் வந்து கிட்னி வந்து கொஞ்சம் வேலை செய்ய கஷ்டப்படும். அதனால வந்து அதை நம்ம தவிர்த்துக்கிறது என்னை போல் வயசான ஆளுகளுக்கு நல்லது. நான் உப்பு கருவாட்டிலையும் உப்பு போடலை, கஞ்சிலையும் உப்பு போடலை. அவ்வளோதான். இப்போ இந்த கருவாடை வந்து நம்ம வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டோம்னாக்கா அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயத்துக்கு உப்பு வேணும், படணும் இல்லையா? அதனால அப்புறம் இல்லைன்னா தொக்கு மாதிரியோ குழம்பு மாதிரியோ வச்சோம்னாக்கா நம்ம அதில் சேர்க்குற அந்த பொருள்களுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். புளி இதெல்லாம் ஊற்றுவோம், அப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லிமிட்டாக சேர்த்துக்கிறணும் கருவாடுக்கு மட்டும். அதனால் ஆனால் நான் வந்து இன்றைக்கி 2 இதுக்கு வறுவலுக்கு உப்பு போடலை. ஏன்னா ஏற்கனவே ஒரு 2 தடவை நெத்திலி கருவாடு வச்சு அப்புறம் மீன் வச்சு ஒரு 2 நாள் சாப்பிட்டுட்டு காலெல்லாம் வீங்கி போயிடுச்சு. அப்புறம் வந்து இன்னொன்று காலெல்லாம் அப்படியே வெள்ளையாக உப்பு பிடிஞ்சது மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி இது. அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் அது இதில் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த கருவாடு கஞ்சிங்கிறது ரொம்ப பெரிய விருந்து. இதில் நான் என்ன போட போகிறேன் பார்த்திங்கன்னா, வெங்காயம் பச்சை மிளகாய் போடல இல்லையா? அதனால் கொஞ்சம் போல் உரப்பு பொடி, காரப்பொடி கொஞ்சமாக தான். ஏன்னா அதுவும் நமக்கு செட் ஆகாது. எது தான் நான் சாப்பிட்றதுன்னு தெரியல. என்ன செய்ய, வயசானாலே அப்படி தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வந்து வீடியோவுக்காகன்னு இன்றைக்கி நான் எதுவும் செய்ய முடியல. ஏன்னா வீட்டில் ஆள் இல்லை, நான் ஒரு ஆள் தான். இதுக்காக நான் என்னத்தை செஞ்சு சாப்பிட்றது? அதனால் இருக்கிறத வச்சுட்டு என் பையன் உங்களுக்கு என்னென்ன வேணுமா வாங்கி தந்துடுறேன்னு சொல்லிச்சு. எனக்கு ஒரு 3 முட்டை வாங்கி கொடுத்துரு. அப்புறம் வந்து
ப்ரெட்டு வாங்கி கொடுத்துரு, வாழைப்பழம் வாங்கி கொடுத்துருன்னு சொன்னேன். அதை வச்சு இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் ஓட்டிட்டோம்னா நாளை கழித்து காலையில் பையன் வந்துடும் அப்படின்னு. அவ்வளோதான். இது நான் வந்து வீடியோவுக்காக ஸ்பெஷலாக எதுவும் செய்யாமல் என்னோடய இன்றைய காலை மதிய சாப்பாடை நான் என்னமா செஞ்சேன் அப்படிங்கிறத தான் காமிச்சிருக்கேன். அதனால் இது வந்து ரா அண்ட் ரியல் கண்டென்ட். சரி, போதும். கருவாடு வறுபட்டது போதும்னு நினைக்கிறேன். முறுமுறுன்னு ஆயிடுச்சு. வர்றீங்களா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வர்றீங்களா? கருவாடும் கஞ்சியும் இன்னைக்கு சாப்பிட. சரி, இதுலேயே வச்சிடுறேன். அப்புறம் சாதத்தை மூடுறதுக்கு வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு போட்டு செஞ்சோம்னா, மசாலாலாம் போடாமல் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த கருவாடாக இருந்தாலும் அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் கஞ்சிக்கு நல்லா இருக்கும். சும்மா நீங்கள் கருவாடு இல்லாமல் வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் சின்ன பிள்ளையாக நாங்கள் இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டில் அப்படிலாம் சாப்பிட்டுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி அது அந்த குட்டி குட்டி மிளகாயாக இருந்தால் அது பிஞ்சு மிளகாய், ரொம்ப காரம் இருக்காது. இப்போல்லாம் அதை தொட்டோன்னா அவ்வளோதான், கதை கந்தலாயிரும். சோறு குழஞ்சிருச்சுன்னு நினச்சேன், ஆனால் நல்லா பொழு பொழுன்னு இருக்குது சோறு. பலர் அடுப்பு பற்ற வைக்கும்போது சாமி கும்பிடுவாங்க. உண்மைதான் அது. அக்னி பகவானையும் அன்னபூரணியும் நினச்சி நம்ம கும்பிடலாம். நான் பெரும்பாலும் என்ன செய்வேன், சாதம் வடித்து முடித்து அதை எடுக்கும்போது அதை நல்லா இப்படியெல்லாம் தள்ளி விட்டுட்டு, சாதத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு தான் அப்புறம்தான் சாதம் போடுவேன். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். இதில் தண்ணி நிறைய இருந்துச்சு, அதனால் இவ்வளோ கஞ்சி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் தான் சோறு போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து சாப்பாடு பாத்திரத்தை முதல்ல மூடிடுவோம். இப்படி மூடவே கூடாது. காரியம் இப்படி தான் மூடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேர்வை தண்ணி அதுக்குள்ளே சூடாக இருக்கிறதுனால வேர்வை தண்ணி விழுகும். அதனால் அந்த இப்படி தான் மூடணும். அதை காமிக்காமலே காமிச்சிட்டேன். அதாவது சூடான பாத்திரத்தை இப்படி மூடக்கூடாது, இப்படி தான் மூடணும். வேர்வை தண்ணி விழுந்தால் சீக்கிரம் சோறு கெட்டு போயிடும். அதனாலேயே கஞ்சி வச்சாக்கெல்லாம் மறுநாள் கெட்டு போயிடும். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, கிராமங்களில் வண்டு கட்டி வைக்கிறதுன்னு ஒன்று செய்வாங்க. சோறு வடித்ததும் அதை ஒரு வெள்ளை துணியை வச்சு நல்லா கட்டி வச்சுருவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஆவி வெளியேறும்போது அந்த துணி தான் நனையும், வேர்வை வந்து திரும்ப விழுகாது. ஆனால் நம்ம தட்டை போட்டு மூடும்போது அதில் ஆவி வந்து நீராவி வந்து அந்த தட்டில் படிஞ்சு அந்த தட்டில் இருக்கிற தண்ணி திரும்ப சாதத்துலேயே விழுந்து சீக்கிரம் சோறு கெட்டு போயிடும். அதனால் அப்படி செய்வாங்க. சரி, ரொம்ப பேசுவேன்ல. நான் வந்து இன்றைக்கி கருவாடும் கஞ்சியும், ஆனால் சுடுகஞ்சியும் சாப்பிட போகிறேன். பழைய கஞ்சியாக இருந்தால் இதோட லெவலே வேறு. அவ்வளவுதான். இதுதான் என்னோட இன்றைக்கி மதிய உணவு. சாப்பிட வரீங்களா? வாங்க. அப்படியே புதுசாக வர்றவங்களாக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கு கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் போகிறீங்க. 1 2ன்னு லைக் இருக்குது. அதனால் தயவு செய்து பார்த்துட்டு புதுசாக வர்றவங்களும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழையவங்களை லைக் பண்ணுங்கள். நண்பர்கள் வந்து பழைய நண்பர்களாக இருந்தாலும் வீடியோ பார்த்தா ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.